ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, ஓம் முருகான்னு என்னுடைய நாமத்தை சொன்னதோடு மட்டும் இல்லாம உன் வாழ்க்கையில வெற்றியை தரக்கூடிய இந்த அதிர்ஷ்ட எண்ணையும் இப்போ தொட்டுட்ட. அப்புறம் என்ன, இனிமே நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா விஷயங்களும் சம ஜோராக கச்சிதமாக உன் வாழ்க்கையில நீ நினைச்சது போலவே நடக்கும். அது மட்டும் இல்லை, எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை, நான் நினைச்சது எதுவுமே நடக்காது, எனக்கு எல்லாமே கஷ்டம்தான், என் வாழ்க்கையில எல்லாமே பிரச்சனைகள் தானு நீ யோசிச்ச விஷயத்தையும் தலைகீழாக மாற்றி அமைச்சு உன்னை தேடி மாபெரும் அதிர்ஷ்டம் உன் வீட்டுக்கே வர்றது போல நான் செய்ய போறேன். நீ யாரையுமே நம்பாம, யாருக்கிட்டையும் உதவிக்கு எதிர்பார்க்காம, உனக்கு நீயே உதவி செய்யமாக, உனக்கு நீயே சுய சிந்தனையையும் உனக்கு நீயே தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய ஆளாக இருக்கும்போது இதைவிட வேறென்ன வேண்டும்? யாருக்கிட்டையும் உதவி எதிர்பார்க்க மாட்டேன், யாரையும் எதற்காகவும் நம்பி இருக்க மாட்டேன்னு எப்போது நீ தனியாக துணிவாக எல்லா விஷயங்களையும் செய்ய ஆரம்பிச்சியோ அப்போதே உன் வாழ்க்கையில உனக்கு உயர்ந்த இடத்தை கொடுக்கணும், உன்னை உயரிய நிலைக்கு கொண்டு வரணும்னு இந்த முருகப்பெருமான் நான் முடிவெடுத்துட்டேன். நீ நினைச்ச விஷயத்த அடைய வேண்டிய லட்சியத்தை ஒருபோதும் விட்டுவிடாதே. உனக்கு பிடிச்ச வேலையை நீ நேசிச்சு செய். வெற்றிங்கிறது நீ தொடர்ந்து கொடுக்கக்கூடிய முயற்சியிலிருந்து மட்டும்தான் வருதுங்கிறத புரிஞ்சுக்கோ. கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் நீ நினைச்சது போலவே நடந்து வெற்றிகரமான வாழ்க்கையும் நீ வாழப்போகிறாய் என் செல்வமே. கொஞ்சம் தனிமை இருந்தா அது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. யாரு உன்னை ஒதுக்கி வச்சா என்ன, யார் உன்னை நிராகரித்தால் என்ன, யார் உனக்கு மரியாதை கொடுக்கலைனா என்ன, நீ பாட்டுக்க தனிமையில உட்காந்து சில விஷயங்களை யோசிச்சினா உன்னை பற்றியும் உன் வாழ்க்கையை பற்றியும் உன்னை சுற்றி இருக்கிறவங்களை பற்றிய உண்மைகளையும் உன்னால் புரிஞ்சுக்க முடியும். எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் முழு மனசோட செய். என்ன, ஒரு சில சமயம் வெற்றி கிடைக்கும், வெற்றி கிடைக்கலைனாலும் நிச்சயமாக நீ நிம்மதியோடு இருக்கலாம் அல்லவா? இந்த முருகப்பெருமான் என்னை பொறுத்த வரைக்கும் என் அன்பு பிள்ளைகள் யாருமே கஷ்டப்படக்கூடாது. அப்படிதான் உன்னுடைய கஷ்டத்தையும் கவலைகளையும் போக்கி உனக்கான நல்லதை செய்யறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். எப்போதுமே ஒரு மனிதனும் தன்னையே மறு உருவாக்கம் செய்து கொள்ள முடியாது. துன்பப்படுறதுக்கு முன்பாக வெறும் சாதாரண கல்லாகத்தான் மனிதன் இருக்கான். ஆனா மனுஷனுக்கு நான் சோதனைகளையும் துயரங்களையும் கொடுக்கும்போது அவன் அதை எப்படா சரி பண்றதுன்னு தன்னைத்தானே செதுக்கி செதுக்கி கடைசியில சிற்பியாகவும் அழகான சிலையாகவும் மாறி போறான். அதாவது அவனை செதுக்கி கொள்ளும் சிற்பியாக இருந்து அவனை அழகான சிற்பம் போல உருவாக்குவதில் தான் மனிதனின் வாழ்க்கை இருக்கு. உன் வாழ்க்கையில நீ நினைச்சதெல்லாம் நடக்கணும்னா அதற்கேற்றாற் போல நீயும் சில விஷயங்களை செஞ்சுதானே ஆகணும். இந்த உலகத்துல மனிதர்கள் பேசக்கூடிய சொல்லும் சரி வில்லும் சரி ரெண்டுமே ஒண்ணுதான். வேகமாக வருகிற வில்லுல இருந்து வரக்கூடிய அம்பு எப்படி வேகமாக பாயுமோ அதே போல வார்த்தைகள்ல இருந்து வேகமாக வரக்கூடிய சொல்லும் வேகமாக போய் இன்னொருத்தருடைய நெஞ்ச ரெண்டா பிளந்துடும். அதுக்கப்புறம் அது கீழே விழுந்தா என்ன, விழுகாட்டி என்ன. எப்போதுமே பேசக்கூடிய வார்த்தைகளை யோசிச்சு நிதானமா கவனமாக பேசு. நீ வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைக்கிற, அதற்கான வாய்ப்பை நான் உனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் என்ன, நிச்சயமா நீ ஜெயிக்கிறதுக்கும் நல்லா வாழ்வதற்கும் உண்டான வாய்ப்புகளை உன் வாழ்வில் நான் உண்டாக்குவேன் என் செல்வமே. எப்பவுமே வாழுகிற நாட்களை நீ விரும்பி ரசிச்சு வாழு. ஏதோ ஒரு விஷயம் முன்ன பின்ன மாறாக தவறாக நீ நினைச்சதற்கு எதிராக நடக்க தான் செய்யும். ஆனா அதுக்காகலாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா வாழ்க்கையில எதையுமே யோசிக்கவும் முடியாது, சாதிக்கவும் முடியாது. நீ விரும்பக்கூடிய இதயம் உன்கிட்ட என்னவெல்லாம் எதிர்பார்க்குன்றத சொல்ல முடியாது. ஆனா நீ எல்லாருக்கும் அன்பை கொடுக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ இரு. உன் வாழ்க்கையில உன்னை உச்சத்திற்கும் மிக அழகான முன்னேற்றத்திற்கும் மாற்றத்திற்கும் நான் உட்படுத்த போறேன். எப்பவுமே மௌனமாகவும் அதே நேரத்துல மகிழ்ச்சியாகவும் இருக்க தயாராகு. எப்பவுமே சிரிச்சு சந்தோஷமா நிம்மதியா வாழ்றதுக்கு ஒரே வழி, நீ ஏதாவது தப்பாவே செஞ்சாலும் தவறாகவே செஞ்சாலும்
அவங்க கிட்ட சண்டை போடுறதுக்கு பதிலா பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்னு பொறுத்து போனினா அவங்கவங்க செஞ்ச விஷயத்துக்கு உண்டான தண்டனையை அவங்கவங்க அனுமதிப்பாங்க. நீயும் நிம்மதியாக வாழலாம் தானே? வாழ்க்கையில உன்னை சோதிக்கிறதுக்குன்னே பல மனிதர்கள் உன் வாழ்க்கையில வருவாங்க. அது மட்டுமல்ல, பல சிக்கலான சூழ்நிலைகளும் கஷ்டத்தை தரக்கூடிய சந்தர்ப்பங்களும் மட்டும் வரும். ஆனா நீ சாதிக்க பிறந்திருக்க. அப்படி இருக்கும்போது அதற்காக தானே முயற்சி செய்ய வேண்டும். கப்பல்ல கடல் நடுவுல போய் நீ நின்னாலுமே கூட உனக்கு சந்தோஷம் கிடைக்காது. ஆனா கரையோரத்துல கொஞ்சம் தண்ணியில கால்களை நனைச்சாலே ரொம்ப சுகமா சந்தோஷமா உன் உள்ளமெல்லாம் சேர்த்திட்டு புத்துணர்ச்சி தருவாய். அதுதான் வாழ்க்கை. பெரிய பெரிய இன்பம் கப்பல்ல போற அளவுக்கு உனக்கு தேவையில்லை. சின்ன சின்ன சந்தோஷங்களை உன் வாழ்க்கையை உனக்கு அனுபவிக்க கற்றுக் கொடுக்கும். எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லாத்தையுமே ஏற்றுக்கொள்ளவும் சில இடங்களில் எதிர்கொள்ளவும் கூட தயாராக இரு. மெழுகுவத்தி போல எரிய வைக்கும்போது உருகவும் தெரிஞ்சிருக்கணும், அதே நேரத்துல உருக்கவும் தெரிஞ்சிருக்கணும். அந்த மெழுகுவத்தி எப்படி தன்னையே உருக்கிக்கிட்டு வெளிச்சத்தை கொடுத்து சுத்தி இருக்கிறவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ, அதே போல ஓ மனசுக்குள்ள இருக்கக்கூடிய தீய சிந்தனைகளையும் கெட்ட எண்ணங்களையும் எதிர்மறையான யோசனைகளையும் உருக்கி வச்சுட்டு உனக்குள்ள நீயே சந்தோஷத்தையும் புத்துணர்ச்சியையும் உண்டாக்கி சிரிச்ச முகத்தோட எல்லார்கிட்டையும் பேசி பழகு. பெரும்பாலும் உறவுகளுக்கிடையே விட்டு கொடுத்து போற, அது உன்னுடைய நல்ல குணம்தான். இருந்தாலும் சில சமயங்கள்ல நீ விட்டு கொடுக்கறதையே அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு உன்னை கஷ்டப்படுத்துறத பார்க்கும்போது என்னால பொறுக்க முடியல. அதனால்தான் நீ கஷ்டப்படுற, நீ சாப்பிடுற, நீ நல்லா இருக்க. ஆனா இதுல அடுத்தவர்களின் பங்கு என்ன? நீ நல்லா இருந்தா மட்டும் வந்து பொறாமப்படுறாங்களேன்னு அவர்களுக்கு உரியதை நான் செய்ய வந்திருக்கேன். வெற்றியாளனாக வாழக்கூடிய நீ உனக்கு பரிசு பெறவில்லை. ஆனா நீ ஜெயிக்கிறதுக்காக நிறைய கஷ்டப்பட்டிருக்க. கடின உழைப்பையும் முயற்சியையும் செஞ்சிருக்க. எதுவுமே உனக்கு சுலபமாக கிடைக்கவில்லை என்பது எனக்கு தானே தெரியும். நிச்சயமா உன்னை நல்ல நிலைமைக்கு நான் கொண்டு வரேன். உனக்காக ஒவ்வொன்றையும் விட்டு கொடுக்க தெரிந்த எனக்கு உன்னை மட்டும் விட்டு கொடுக்க முடியாது. ஆமேன் செல்வமே. என் அன்பு பிள்ளையான உனக்காக நீ என்கிட்ட கேட்டங்கிறதுக்காக எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ நல்ல விஷயங்களை செஞ்சிருக்கேன். ஆனா எல்லாருக்கும் நல்லது செஞ்ச நானு உனக்காக எதுவுமே செய்யாம விட்டுட முடியுமா? கூடிய சீக்கிரம் நீ வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்வதற்கு எல்லா வகையிலும் நான் உதவியாய் உறுதுணையா நிக்க போறேன். எப்ப பார்த்தாலும் என்னாகும் ஏதாகும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறத விட்டுட்டு என்ன நடக்கணுமோ அதற்குண்டான முயற்சிகளை செய். நீ செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாத்துக்கும் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். வெற்றி இல்லாட்டியும் அனுபவம் உனக்கு நிச்சயமாக பயன்படும். இந்த உலகத்துல சும்மாவே உட்கார்ந்து வாழ முடியாது. ஆனா நீ பல கஷ்டப்பட்டுட்ட, பல விஷயங்களும் முயற்சியை செஞ்சுட்ட, பல விஷயங்களுக்காக வலியையும் வேதனையும் கூட அனுபவிச்சுட்ட. இவ்வளவு தூரம் துன்பத்தை பார்த்த பிறகும் இனிமேலும் நீ கஷ்டப்படும்படி நான் விட்டு வைக்க மாட்டேன். நிச்சயமா உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரதான் போறேன். ஆனா அதுக்கு முன்பாக உன் மனசுல நீ என்னெல்லாம் யோசிக்கிறேன்னு நான் சொல்லட்டுமா? நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், நான் இவ்வளவு கவலைப்படுறேன், எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, ஆனா யாருமே வந்து எனக்காக எதுவுமே செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்களேன்னு. உனக்கு ஒரு உண்மை சொல்றேன். இந்த உலகத்துல யாருமே உன் வலியையும் வேதனையையும் நீ கவலைப்படுறதையும் கஷ்டப்படுறதையும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா உனக்கானதை நீ தான் செஞ்சுக்கணும். ஆனா நீ தப்பு செஞ்சா மட்டும் உடனே எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க. அதுதான் மனித குணம். யார் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் நீ நீயாகவே இரு. உன் வாழ்க்கையில வந்தவங்க போனவங்க, சொந்தக்காரங்க, சுற்றத்தார்கள், உறவுகள்னு அவங்கவங்க ஆளுக்கு எதையாவது உன்னை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனா நீ எதுலையுமே தலையிடாத. வாழ்க்கையில நிம்மதியாக இருக்கணும்னா அதுக்கு 2 வழிகள் தான் இருக்கு. ஒன்று, உன்னுடைய பிரச்சனைகளையோ கஷ்டத்தையோ அடுத்தவங்க கிட்ட சொல்லக்கூடாது. இன்னொன்று, அடுத்தவங்க வீட்டு விஷயத்திலும் அடுத்தவர்களுடைய தனிப்பட்ட பிரச்சனையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நீ தலையிடக்கூடாது. அப்படி போனீனா நாளைக்கு எல்லா கஷ்டமும் உனக்கு தான் வரும். நீ தான் நிம்மதி இல்லாமல் தவிக்க நேரிடும். அதனால தான் பொறுமையாப்போ, பொறுத்து போ,
ஆனால் யார் விஷயத்துலையும் தலையிடாத உன் வாழ்க்கையை பற்றியும் உன் கஷ்டத்தை பற்றியும் உன் பிரச்சனைகளை பற்றியும் யாருக்கிட்டையும் சொல்லாதன்றேன். வாழ்க்கை உனக்கு வசமாக மாறுவதும் அதுவே உனக்கு விஷமாக மாறுவதும் உன் கைகளில் தான் இருக்கு. வாழ்க்கை உன்வசப்படணும், நீ ஜெயிக்கணும், வெற்றி பெறணும்னு நினச்சினா அதன் போக்கிலேயே ஏற்றுக்கொள். அதை விட்டுட்டு வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை ஏற்றுக்க மாட்டேன்னு அதற்கு எதிர்மறையாக நீ எதையாவது செஞ்சினா அதுவே உனக்கு விஷமாக மாறிவிடும். தோல்வியை கண்டு பயப்படுகிற ஆள் நீ கிடையாது. நிச்சயமாக நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன். உன் வாழ்க்கையிலையும் எல்லா அதிர்ஷ்டங்களும் உன்னை தேடி வந்து நீ நினைத்ததையெல்லாம் அதன் மூலமாக நான் நடத்தி கொடுப்பேன்.